Hi students, so today 9th CBSE new syllabusல chapter 2 linear polynomials பார்த்துட்டு இருக்கிறோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் பாலினாமியல்ஸில் என்ன பார்த்தோம், டைப்ஸ் ஆஃப் பாலினாமியல்ஸ் பார்த்தோம், டேர்ம்ஸ் வச்சுக்கிட்டு எப்படி படிக்கலாம், கேட்டகரைஸ் பண்ணலாம், டிகிரியை வச்சு எப்படி கேட்டகரைஸ் பண்ணலாம் சொல்லியிருந்தேன். இப்போ இங்கே என்ன பண்ணுறோம்னா கோஃபிஷியன்ஸுங்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா. இப்போ எக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோ, எக்ஸுக்கு பக்கத்தில் ஒரு நம்பர் இருக்கும் பார்த்தீங்களா, அதை தான் என்னென்னு சொல்கிறாங்க கோஃபிஷியன்ஸ். அந்த கோஃபிஷியன்ஸை சொல்லும்பொழுது இன்க்ளூடிங் சைனையும் சேர்த்து சொல்லணும். ப்ளஸ் இருந்தால் ப்ளஸ்ஸு, மைனஸ் இருந்தால் மைனஸ்ன்னு சொல்லணும். ஃப்ராக்ஷன் இருந்தால் ஃப்ராக்ஷன் தான் சொல்லிடணும். நமக்கு பவர் தான் ஃப்ராக்ஷனில் இருக்கக்கூடாது. பட் கோஃபிஷியன்ஸ் எய்தர் ஃப்ராக்ஷனு ஆர் ஹோல் நம்பர் எப்படி வேணாலும் இருக்கலாம், அதில் ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஆனால் சைனோட சேர்த்து சொல்லணும். ஓகே, எக்ஸ் எக்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க. எக்ஸ்னால் ஒரே ஒரு டைம் தானே, ஒரே ஒரு டைம் தான். ஒரு டைம் இருந்தால் அதுக்கு பேர் என்ன சொல்லிக்கிறோம், மோனோமியல். பவர் எத்தனை, 1 இருந்தால் அதுக்கு பேர் என்ன, லீனியர். ஒரு கொஸ்டினை படிக்கிறீங்கன்னா அது ரிலேட்டடாக நம்ம என்ன படிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறது நீங்களாக சொல்லி பார்த்துக்கணும். புரியுதுங்களா? இதை மட்டும் தான் படிக்கணும் அப்படிலாம் இல்லை. ஏன்னா அப்போ படிச்சிருக்கிறது ஞாபகம் இருக்கான்னு நம்மளே ரீசெக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ இங்கே எக்ஸுங்கிற ஒரே ஒரு பாலினாமியல்ஸ் தான் இருக்குது. ஸோ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இங்கே நம்பர்ஸ் எதுவும் இல்லை, அதனால் நீங்கள் 0ன்னு போட்டக்கூடாது. அங்கே என்ன இருக்கிறதா அர்த்தம், 1 இருக்கிறதா அர்த்தம். 1ங்கிறது மென்ஷன் பண்ண மாட்டாங்க, ஸோ நீங்கள் தான் அசைன் பண்ணிடணும். ஸோ 1. இந்த கேஸில் எக்ஸ் ஸ்கொயர் டைம் இருக்கா, இல்லை. அப்போ நீ என்ன பண்ணிடணும், 0. எக்ஸ் கியூப் டைம் இருக்கா, இல்லை. அப்போ 0. கான்ஸ்டன்ட் ஏதாவது கான்ஸ்டன்ட் இருக்கா, இல்லை. அப்போ டேஷ் 0 போட வேணாம், டேஷ் போட்டு எதுக்குமே விட நீங்கள் டேஷ் போட்டுக்கலாம், இல்லை 0 கூட போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இங்கே வாங்க, 2 டைம் இருக்கா, பைனாமியல். பவர் 2, 2னா குவாட்ராட்டிக். சரி, இங்கே எக்ஸ் டைம் இருக்கா, இல்லை. அப்போ 0. எக்ஸ் ஸ்கொயர் டைமு இருக்குது, அதுக்கு பக்கத்தில் 1. எக்ஸ் கியூபு இல்லை, 0. கான்ஸ்டன்ட்டு 1 இருக்குது, 1. இஸ் கான்ஸ்டன்ட் இஸ் a polynomial? Very good. Yes, it's a polynomial. What's the degree of constant? சொல்லிட்டீங்களா, என்னது, 0. வெரி குட். இங்கே வாங்க, மொத்தம் எத்தனை டைம் இருக்குது, 3 டைம்ஸ். 3 டைம்ஸ்னா ட்ரைனாமியல். வாட் இஸ் த ஹையஸ்ட் டிகிரி, 3. 3னா கியூபிக். சரி, எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இங்கே இருக்கா, எக்ஸ் டைமே இல்லையே, அப்போ என்ன பண்ண போகிறீங்க, போட்டுக்குங்க 0. எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா, பக்கத்தில் +1. எக்ஸ் கியூப் டைமு இருக்குது, எக்ஸ் கியூப் பக்கத்தில் என்ன இருக்குது, -2 இருக்குது, ஸோ -2. கான்ஸ்டன்ட்டு -1. அடுத்த கொஸ்டின் 3 டைம்ஸ். 3 டைம்ஸ்னா கியூபிக். ஹையஸ்ட் டிகிரி இங்கே பாருங்க 3 இருக்குது, அப்போ அது கியூபிக். 3 டைம்ஸ்னால் அது என்ன சொன்னேன், ட்ரைனாமியல். ஆனால் இந்த கொஸ்டினை நல்லா செக் பண்ணி பாருங்கள், நான் தப்பாக தானே சொன்னேன், நீங்கள் அதே சொல்லிட்டீங்களா, தப்பு. என்ன பண்ணணும், 2x² ஒரு x², 2 ரைட் டைமா. அப்போ அது சிம்பிளிஃபை பண்ண என்ன ஆகிடும், 2x² + x², 3x² - 3x³ இப்போ எத்தனை டைம் ஆயிடுச்சு, 2 டைம்ஸ் ஆயிடுச்சு. 2 டைம்ஸ்னா பைனாமியல், பட் டிகிரி என்னதான், கியூபிக் தான். சரி, எக்ஸ் டைம் இருக்கா, இல்லை. x² டைம் எஸ் 3, எக்ஸ் கியூப் டைம் -3. கோஎஃபிஷியன்ட்ஸ் தான் இதெல்லாம் பேசிகிட்டு இருக்கோம். கான்ஸ்டன்ட் இருக்கா, இல்லை. அப்போ 0. இங்கே பாருங்க, எக்ஸ் ஸ்கொயரு எக்ஸ் கியூப் 1, பிரச்சனை இல்லை. 3மே பார்த்தீங்கன்னா 3 டைம் இருக்குது, அதுக்கு பேர் எஸ் வெரி குட் ட்ரைனாமியல். 3 இருக்குது. சரி, இப்போ சொல்லுங்கள், எக்ஸ் டைம் இங்கே மிஸ் ஆகிடுச்சு, அதனால் 0. எக்ஸ் ஸ்கொயர் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 4/3. ஸோ நீங்களும் 4/3 தான் எழுதணும், வெறும் 4ஓ இல்லை 1/3ஓ எழுதக்கூடாது. எக்ஸ் கியூபுக்கு -2/3. கான்ஸ்டன்ட்டு +1. இங்கே வாங்க, எக்ஸ் கியூபு எக்ஸ் ஸ்கொயர் ஒரு டைம், மொத்தம் 3 டைம்ஸ் இருக்குது. ஸோ எக்ஸ் டைம் மிஸ் ஆகிடுச்சு, ஸோ 0. எக்ஸ் ஸ்கொயர் டைமுக்கு -4/3. எக்ஸ் கியூபுக்கு 2, கான்ஸ்டன்ட்டு -1/2. எனி டவுட்ஸ்? நீங்கள் ஒரு 4-5 பாலினாமியல்ஸ் எழுதி பார்த்துட்டு இதை நீங்கள் அப்படியே அப்ளை பண்ணி பாருங்கள். எல்லாத்தையும் ஒரு இதில் சொல்லி பாருங்கள். கான்ஸ்டன்ட்னா என்ன,
கோஃபிஷியன்ஸ் என்னது, டைப்ஸ் ஆஃப் பாலினாமியல்ஸ் பேஸ்ட் ஆன் டேர்ம்ஸு, பேஸ்ட் ஆன் டிகிரி. ஸோ இது எல்லாத்தையும் வச்சு பார்த்துங்க. தேங்க்யூ.